யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்க மாத கையில் வச்சு சொல்லாம இல்லையா? இன்னும் சத்தமா காது கேட்கல, இன்னும் காது கேட்கலையே. ரைட், வெரி குட், சூப்பர். கடந்த வருஷம் விபிஎஸ்க்கு யாரெல்லாம் வந்திருந்தா? நல்லா இருந்துச்சா? நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? நல்ல பரிசு கிடைச்சா? வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இந்த 2024ஆம் ஆண்டு விடுமுறை வேதாம பள்ளிக்கு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மிகுந்த அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டிற்கான தலைப்பு என்ன தலைப்பு தெரியுமா? என்ன தலைப்பு? வெரி குட், அன்பே. சொல்லுங்க, அன்பே, அன்பே, அன்பே. எது பெரியது? எது பெரியது? வெரி குட். இந்த தலைப்பின் அடிப்படையிலே உங்களுக்கு 10 நாட்கள் இங்கு கற்றுக் கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒரு நாளோட இங்கே பாரு, எல்லாரும் இங்கே பாரு, எல்லாரும் கண்ணை பாரு. என் கண்ணு நல்லா இருக்கா? கண்ணாடி, சரி, ரைட். என்ன பார்க்கணுன்னா இங்கே பாரு, யாரும் பாரு, எல்லாம் இங்கே பாரு. 10 நாளும் தவறாமல் வரணும், சரியா? ஒரு நாள் கூட கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 10 நாளும் ஆலயத்தில் அங்கு இங்கு ஓடாமல் அங்கிட்டு இங்கிட்டு பேசாமல் எப்படி இருக்கணும்? அமைதியாக என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்யணும். அவங்க சொல்லுக்கு அப்படி கீழ்ப்படியணும், சரியா? ஆமாம், அப்படி 10 நாள் தவறாமல் வந்தால் தான் நிறைவு நாளிலே உங்களுக்கு நல்ல சிறப்பு பரிசு உண்டு. ஆகவே ஒவ்வொரு நாளும் தவறாமல் வாருங்கள். கற்றுக் கொடுக்கிறவைகளை வீட்டில் போய் நீங்கள் நல்லா படியுங்க. நிச்சயமாய் இந்த ஆண்டு விபிஎஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். இந்த ஆண்டு உங்களுக்கு யார் விபிஎஸ் டைரக்டர் பேர் தெரியுமா? அப்படியே பரவாயில்ல, யார் பேர்? யார்? சரி, இந்த ஆண்டு உங்கள் டைரக்டராக பணிபுரியும்படி அர்ப்பணித்த அருமையான பிள்ளைகள் லீமா ஜெஸ்ஸி என்ச்சுனுங்கம்மா. இன்னொன்று லான்சியா என்ச்சுனுங்க. 2 பேர் தான் உங்களுக்கு டைரக்டராய் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு சிறப்பாக இந்த ஆண்டு நடத்தி கொடுப்பாங்க. அவர்களை இயேசுவின் நாமத்தினால் மிகுந்த அன்போடு வாழ்த்துக்கிறேன். உட்கார்ந்து கொள்ளுங்க. அவர்கள் கீழ் பணிபுரியும்படியாய் அர்ப்பணித்த அருமையான டீச்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சுனுங்க. தயவுசெய்து அவங்க பேரெல்லாம் சொன்னால் நேரம் ஆயிரும். எல்லாம் திரும்பி பார்த்து கைத்தட்டி கொடுங்க. அவர்களும் உங்களுக்கு உட்காந்துக்காங்க. 10 நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு அழகாய் கதை, வசனம், என்ன நாடகம், நடனம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார்கள். இங்கே பாரு, எல்லாரும் அவங்களுக்கும் ஒரு நாள் நேற்றைய தினம் முந்தின நாள் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே எல்லாருமே ரொம்ப வெல் எக்ஸ்பெக்ட். என்ன உங்களுக்கு இந்த வருஷம் விபிஎஸ் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு நாள் போட்டி உண்டு. போட்டியில் வின் பண்ணுறவங்களுக்கு சாக்லேட் உண்டு, கிரீடம் உண்டா? உண்டு. என்ன ஒவ்வொரு நாள் வாங்கி கொடுத்துரும். ஏன்னா 10 சாக்லேட் நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு நாள் நல்ல ப்ரைஸ். நான் அந்த ஏன்னா அங்கே என்னெல்லாம் கற்றுக்கொண்டு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாள் என்ன உண்டு உங்களுக்கு? சாக்லேட்டு, கிரீடம், விசேஷித்த காரியம்லாம் உண்டு. எப்போது இருக்கிற மாதிரி இல்லை. இந்த ஆண்டு விபிஎஸ் உண்மையாக வித்தியாசமாக இருக்கும். ஆகவே நீங்கள் இங்கே வந்து ஸ்கூல் மாதிரி நினச்சிடக்கூடாது. இது ஸ்கூல் கிடையாது. என்ன இது ஆண்டுடைய சமூகம், இது ஆலயம். ஆகவே இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது யாரும் பக்கத்தில் பேசவே கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சரியா? இங்கே முன்ன வந்து ஒருத்தர் மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பித்து அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கணும். கண்ணை வச்சு அவங்கள தான் பார்க்கணும், உங்கள் பக்கத்தில் பார்க்கக்கூடாது. என்ன எப்போ உங்களை பேச சொல்கிறாலும் அப்போ பேசுங்க, எப்போ விளையாட சொல்கிறோம் அப்போ விளையாடுங்க, சரியா? ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக டைரக்டராய் பணிபுரியும்படி அர்ப்பணித்த அருமையான சகோதரி லீமா ஜெசியையும் லான்சியாவையும் மற்றும் அருமையான ஒவ்வொரு டீச்சர்ஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அவர்களையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி இப்போது நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணி ஆரம்பிக்க போகிறோம். ஜெபம்னு சொன்னால் என்ன செய்யணும்? முழங்கால் போடணும். 2வது என்ன செய்யணும்? கையை கூப்பணும். 3வது கண்ணை மூடணும். அப்படி செய்ய பார்ப்போம் எல்லாரும். எல்லாரும் வெரி குட். சரி, ஜெபம் பண்ணலாமா? கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. நான் கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கேன். யாராவது திறந்து பார்த்தா நான் வந்து இப்போ முன்ன கொண்டு விட்டுருவேன். ரைட். சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள்.
அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ கிருபையாய் தந்த 2024ஆம் ஆண்டின் விடுமுறை வேதாகம பள்ளிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நீர் அழைத்தோந்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம்பா. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை நடத்தும்படி டைரக்டராக தங்களை அர்ப்பணித்த அருமையான லீமா, ஜெசிகாய், லான்சியாவுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களோடு இணைந்து பணியாற்றும்படி அர்ப்பணித்த ஒவ்வொரு ஆண்டவரை டீச்சர்ஸ்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை, இந்த நாள் முதல் நிறைவு நாள் வரையிலும் உம்முடைய தெய்வீக பிரசனம் தங்கி இருக்கட்டும். தூய ஆவியானவருடைய ஆளுகை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு இருப்பதாக, கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரை டீச்சர்ஸ்க்கு இருப்பதாக, இதை நடத்துகிற டைரக்டர்ஸுக்கு இருப்பதாக சுவாமி. பிள்ளைகள் சோர்வில்லாமல் ஆண்டவரை நம்முடைய பாதத்தில் உற்சாகத்தோடு வசனங்களை கற்றுக்கொள்ளவும், பாடல்களை பாடவும், ஆடி பாடி ஆராதிக்கவும் நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க இருக்கிற ஆண்டவரே தென் பண்டங்கள் மற்றும் உணவு பதார்த்தங்களை ஆசீர்வதித்தாரும். இந்த கனமான ஊழியத்தை ஜெபத்தாலும் பொருளாதாரத்தாலும் தாங்குகிற திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. உங்கள் வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியான தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தயவுசெய்து உட்காருவோம். தொடர்ந்து அருமையான டைரக்டர்ஸ் நடத்துவார். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? விபிஎஸ்க்கு வந்திருக்கோம், அப்படி தானே? எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தீங்களா? கூட்டிட்டு வந்தவங்களாம் கை தூக்கி அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். சரி, நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து, இங்கே தோரவழியில இருந்து பிள்ளைங்க வந்திருக்கீங்களா? எழுவுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் விபிஎஸ் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? நல்லா பண்ணுங்க, எல்லாரும் கையை நல்லா தூக்கி பண்ணுங்க. சரி, உட்காருங்க. அப்புறம் இந்த விநாயகபுரம், ரங்கநாதபுரம் அந்த ஊர்ல இருந்து பிள்ளைங்க வந்திருக்கீங்களா? எழுமுங்க, வந்திருக்கவங்க எழுமுங்க. சரி, அவங்களுக்கு விபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க நல்லா. சரி, உட்காரு. போன வருஷம் யாரெல்லாம் விபிஎஸ்க்கு வந்தா? எல்லாரும் வந்திருக்கீங்க, அப்படி தானே? போன வருஷம் என்ன தலைப்பு ஞாபகம் இருக்கா? காலம் இதுவே, அப்படி தானே? அதில் உள்ள பாடல்கள்லாம் ஞாபகம் இருக்கா? ஆக்ஷன்லாம் ஞாபகம் இருக்கா? பண்ணலாமா? ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணலாமா? எலும்பி என்ன பாட்டுக்கு பண்ணலாம்? தும்பாலாலா. சரி, எலும்புவோமா எல்லாரும்? எல்லாரும் உட்காருங்க 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 உட்காருங்க. அக்கா சொன்ன பிறகு தான் எழும்பணும், சரியா? அக்கா வந்து சரி கம்மா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? எழும்பணும், சரியா? பதனிசா அப்படின்னு சொன்னா உட்காரணும், சரியா? சரி கம்மா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? எழும்பணும். சரிகமன்னு சொன்னா எழும்பணும், சரியா? பதனிசான்னு சொன்னா என்ன பண்ணணும்? சரி, ரெடி ஸ்டார்ட். பதனிசா. பதனிசானா என்னது? உட்காரணும். சரிகமா சொன்னாதான் எழும்பணும், சரியா? சரி, ரெடி ஸ்டார்ட். சரி கொஞ்சம் கொஞ்சமா. பதனிசா. சரிகமா பதனிசா. லேட்டா எழும்புனா எல்லாரும் பாட்டி தாத்தா. வயசாயிட்டே எல்லாருக்கும். யாரெல்லாம் பாட்டின்னு நான் பார்த்து சொல்றேன். ஆமா, பார்த்துட்டே இருப்போம். பாட்டி தாத்தாவெல்லாம் அப்புறம் முன்னாடி கூப்பிட்டுருவோம், சரியா? ரெடி ஸ்டார்ட். சரிகமா. சரி, நம்ம இப்போ ஆக்ஷன் பண்ணலாமா? சரி, பாட்டு நல்லா சத்தமா பாடணும், சரியா? நம்மகிட்ட போன வருஷம் பாட்டுலாம் இல்லை, சரியா? பாட்டை நல்லா சத்தமா பாடி ஆக்ஷன் பண்ணணும், சரியா? நிறைய பாட்டி உட்கார்ந்துருக்கீங்க, எந்திங்க. சரி, இருக்கட்டும். சரி, பாடலாமா? பாட்டு பாடலாமா? இங்கே பாருங்க, எழுமுங்க எல்லாரும். சரி, ரெடி ஸ்டார்ட். 1 2 3. செல்போன் வேண்டாமே, டிவி வேண்டாமே, நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிடாதே. செல்போன் வேண்டாமே,
டிவி வேண்டாமே, நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிடாதே. சும்பாலாலா 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 சும்பாலாலா. 7 மணிக்கு மேல் தூக்கம் வேண்டாமே, கத்த தந்த காலை நேரம் வீணாக்கிடாதே. 7 மணிக்கு மேல் தூக்கம் வேண்டாமே, கத்த தந்த காலை நேரம் வீணாக்கிடாதே. சும்பாலாலா 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 ஹே சும்பாலாலா 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 சும்பாலாலா. யாருமே காலை சாப்பிடலையோ? சாப்பிட்டீங்களா? ஆக்ஷன்ல ஒரு தெம்பே இல்லையே, சோம்பேறி மாதிரிலாம் இருக்கீங்க எல்லாரும். என்னம்மா பாட்டு போட்டால் தான் ஆட்டம் வருமா? சரி அடுத்தது போட்டுருவோம் என்ன? சரி பதனிசா அமைதியா உட்காரு. சரி எல்லாரும் பாட்டு புக்கெல்லாம் உள்ள வச்சிருங்க. இங்க கவனிங்க. சரி இந்த வருஷ தலைப்பு என்னன்னு தெரியுமா? அன்பே பெரியது. ஆமா சரி எல்லாரும் பக்கத்துல பேசி முடிச்சிட்டு சொல்லுங்க. சரியா அக்கா? அக்கா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறேன். சரி எல்லாரும் பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சுக்கோங்க. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டீங்களா கைய? ஆ பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சிட்டீங்களா? 3 பேர் இருக்கவங்க 3 பேர் பிடிச்சுக்கோங்க. ஆ பக்கத்துல பேசாதீங்க. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பேசாதீங்க. பேசாதீங்கன்னு சொல்லதுக்குள்ள எல்லாரும் முழு கதையும் விட்டு முடிச்சாச்சு. அப்படிதானே? ஒரு வார்த்தை தான் சொல்ல சொன்னேன். சரி பக்கத்துல பேசாதீங்க, சோம்பேறியா இருக்காதீங்க, சோம்பேறியா இருக்காதீங்க, சொல்லி கொடுக்கறத கவனிங்க, சொல்லி கொடுக்கறத கவனிங்க. அப்படியே எல்லாரும் மிலிட்ரி மேன் மாதிரி உட்காருங்க. மிலிட்ரி என்ன நிறைய சோம்பேறி இருக்கு கூட்டத்துக்குள்ள? ஐயோ மிலிட்ரி மாதிரி உட்காருங்க. எப்படி உட்காரணும் தெரியும்ல? நல்லா ஜம்முன்னு உட்காருங்க. எங்க பிள்ளைங்க பாருங்க எவ்வளவு ஆமா அழகா அமைதியா ஜம்முன்னு உட்கார்ந்திருக்காங்க. உங்க பசங்களை பாருங்க பேசிட்டே இருக்காங்க. எல்லாரும் அமைதியாயிட்டீங்களா? சரி நம்ம இந்த வருஷத்துக்கான ஜெப பாடலை கத்துக்கலாமா? ஜெப பாட்டு பாடுவோமா? பாட்டு வேணுமா வேண்டாமா? அப்போ ஓ அப்படி சொல்லணும்னு சொல்லி தந்திருக்காங்களா? எப்படி சொல்லணும்? பாட்டு கத்துக்கலாமான்னு சொன்னா என்ன சொல்லணும்? கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஆர் யூ ரெடி சொன்னாதான் ஓ எஸ் ஜீசஸ் சொல்லணும். சரியா? ஆமா ஆர் யூ ரெடி சொன்னா என்ன சொல்லணும்? ஓ எஸ் எஸ் ஜீசஸ். சரியா? சரி பாட்டு தாள்ல பாட்டு எடுத்துக்கோங்க. ஜெப பாடல் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அன்புள்ளவராய் இருங்கள். 1 பேதுரு 4 அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முன்பாகம். எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணுங்க. விபிஎஸ் கிளப் பண்ணுங்க. சரி கூப்பிடும்போது யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கள மட்டும்தான் சொல்ல விடுவோம். சரியா? ஒரே ஒரு ஆள் தான். என்ன வேகமா ஓடி வந்துடணும். இனி சொன்னவங்க திரும்ப சொல்லக்கூடாது. 2 பேர் பிரைஸ் வாங்கிட்டாங்களா? இனி சொல்லாதவங்க வரணும். சரியா? ஐயோ அப்பா அம்மா என் காலு ஐயோ எழும்ப முடியலையே. ஐயோ என் காலு அம்மா காலு கவிதா கீழே விழுந்துட்டியா? ஜாலி லாடி வா 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 என் காலு எப்படி தள்ளி விட்டாங்க பாரு. இன்னைக்கு கவிதா எப்படி கீழே விழுந்தாங்க. காலு வலிக்கு எழும்ப முடியல. அவளே பாவம் கீழே விழுந்து கிடக்க, நீ அவளை போய் தட்டுற. முடியல காலு வலிக்கு. மா கவிதா எந்திரி. அவ அன்னைக்கு தானே உன்னை தள்ளி விட்டா, நீ அவளை போய் தூக்கி விட்டு கிடக்கா. பாவம் கீழே விழுந்திருக்கா. எப்படி அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே. எந்திரி கவிதா.
ரொம்ப தேங்க்ஸ் லான்சி. பரவாயில்ல ரொம்ப கவிதா. நன்றி லான்சி. ரொம்ப ஒன்றும் செய்யாது, வா ஸ்கூலுக்கு போவோம். ஆமா, இந்த ஜபால எங்க 2 நாளா ஸ்கூலுக்கே காணோம், வர காணல. ஆமா, ஏன் வரல? டூர் எங்கேயும் போயிட்டாளா? நம்மகிட்ட சொல்லாம போக மாட்டாளே. ஏன் அண்ணா வாரா பாரு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஜபா. நீ ஏன் வரல? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் ஸ்கூலுக்கு வர முடியல. ஐயோ, என்னாச்சு உங்க அப்பாக்கு? எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வைரல் ஃபீவராக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 days அங்கே தான் இருப்பாங்க, அதனால நாங்கள் ஸ்கூலுக்கு வர முடியாது. சரி ஜபா, நாங்க டீச்சர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நீ Okay. பாத்துக்க, உங்க அப்பாவை நல்லா பாத்துக்க. ஓகே, நாங்க உனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிடுறோம் ஜெபா. சரி, நான் போயிட்டு வரேன். சரி. ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் ஆயிடுச்சு. இல்லை ஜபா, நம்ம இன்னைக்கு ஈவினிங் வந்து சர்ச்சில் உங்கள் அப்பாவுக்காக நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலாம். சரியா? நீ வருவியா? கண்டிப்பாக வரேன். 4 o'clock வந்துரு. சரியா? நாங்களும் அந்த டைமுக்கு வந்துடுவோம். கண்டிப்பாக வரேன். என்ன அவ்வளோ ப்ரேயர் பண்ணதுக்கெல்லாம் கூப்பிட்டுருக்க எதுக்கு? ஜெஸ்ஸி பாவம், அவங்க ஏற்கனவே அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதனால் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்கிறா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் இருந்து கொண்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். சரியா? சரி, நம்மளால முடிஞ்சதை கொடுப்போம். ஆமா, நம்ம ஃப்ரெண்டு தானே. சரியா? சரி, நான் எனக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு நான் இதில் சேர்த்து வச்சுருந்தேன். இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இது பண்ணலாம், அதை கொடுக்கலாம். உடைக்கணுமே. இப்பா எவ்வளோ கிடக்கு, நிறைய இருக்குதே, நிறைய காசு இருக்குது. சரி, இதை கொஞ்சம் அவளுக்கு யூஸ் ஆகும், கொடுக்கலாம். நம்ம அண்ணன்கிட்ட நம்ம காசு கேட்டோம், ஆனால் அவன் தராமையே ஊருக்கு போயிட்டானே. சரி, எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பான், பார்த்துட்டு வரலாம். கேட்ட உடனே எவ்வளோ பணத்தை அள்ளி கொடுத்துட்டாங்க. சரி, எங்கள் அம்மா மனசை நான் என்னன்னு சொல்ல. சரி, எங்கள் அம்மாக்காக நான் ஏசப்பட்ட நன்றி சொல்லணும். எவ்வளோ பணம் என் ஃப்ரெண்டுக்கு இதை கொண்டு கொடுக்க போகிறேன். ஏ கவிதா, லானி எங்க? ராணி இந்த வந்துட்டாவா? எல்லாரும் வந்துட்டாங்க, முக்கியமான ஆளை காணலை. ஜெபாவை மட்டும் காணல. நான் வந்துட்டா. ஜபா, உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல ஜெஸ்ஸி, இப்போ பரவாயில்ல. சரி வா, நம்ம உங்கள் அப்பாக்காக ப்ரேயர் பண்ணுவோம். சரி வாங்க. அன்புள்ள இயேசுவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஏசப்பா ஜபாவோட அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். மிகுந்த ஒரு பலவீனத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஏசப்பா, அவங்களுக்கு நீங்கள் தான் சுகம் கொடுக்கணும், அவங்க தேவைகளை சந்தித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சரி, நான் போயிட்டு வரேன். நில்லு ஜபா, இதை வச்சுக்க. ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நிறைய காசு தந்திருக்கீங்க, உங்களை உதவியை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். சரி ஜெபா, தேங்க்யூ. படிக்கவே இல்லை, வாசிக்கவே இல்லை. இந்த ஸ்கிட் நல்லா இருந்துச்சா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த அன்புன்னு ஒன்று நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும், ஹெல்ப் பண்ணதுக்கு உதவி செய்ய நினைப்பு வரும். பாரு, அவங்க கீழே விழுந்தாங்க, அப்போ ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, ஒன்று அவள் அப்படி செஞ்சா பார்த்தியா, நீ எதுக்கு அவளும் ஹெல்ப் பண்ணுறா சொன்னாங்க. அப்படி தானே? அப்போது அன்பு இருந்துச்சுன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருந்தாலும் அவங்கள நம்மளுக்கு நேசிக்க தோணும். இதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாவும் நம்மளை நேசிக்கிறாங்க. நம்மளும் என்ன செய்யணும், மற்றவங்களை நேசிக்கணும். அன்பு பெரியது. சரியாம்மா? சரி, நம்ம தலைப்புக்குள்ள கருத்து பாடல் பார்க்கலாமா? இங்கே கவனிமா, சின்ன பிள்ளைங்களை கவனிக்காதீங்க, இங்க கவனிங்க. சரி, கருத்து பாடல் பாடலாமா? அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. பாவத்திலிருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தர் இயேசு ஜீவன் தந்தாரே. பாவத்திலிருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தர் இயேசு ஜீவன் தந்தாரே. இந்த அன்பு
அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. ஒரு காலம் ஒழியாத தேவ அன்பையே மறக்க அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. பாட்டு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்ததா? எவ்வளோ பேர் இருக்கீங்க தெரியுமா? ஆனால் இங்கே இருக்கிற அளவுக்கு சத்தம் வெளியே வர மாட்டேங்கி. பாட்டு நல்லா இருந்ததா? அப்படியா சொல்லணும்? எப்படி சொல்லணும்? நல்லா இருந்தது சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு அக்கா. சொல்லணும் சரியா? இன்னொரு டைம் பாடலாமா? அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. பாவத்தில் இருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தர் இயேசு ஜீவன் தந்தாரே. பாவத்தில் இருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தர் இயேசு ஜீவன் தந்தாரே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. ஒரு காலம் ஒழியாத தேவ அன்பையே மறக்காமல் கூறிடு பாரெங்கிலும். ஒரு காலம் ஒழியாத தேவ அன்பையே மறக்காமல் கூறிடு பாரெங்கிலும். இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. சரி, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா அந்த பாட்டை? ரெடி, ஸ்டார்ட். அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. பாவத்தில் இருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தர் இயேசு ஜீவன் தந்தாரே. பாவத்தில் இருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தர் இயேசு ஜீவன் தந்தாரே. இந்த ஒன்றுமில்லை
தாங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரியா? இதை பாருங்க, எல்லாருக்கும் தெரியுதா? ஒரு மேய்ப்பன் போறாங்க, அவங்க பின்னாடி 100 ஆடு போயிட்டு இருக்கு. சரியா? அப்போ அதுல உங்களை மாதிரி ஒரு குட்டி ஆடு, அது ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணும். நீங்களாம் சேட்டை பண்ணுவீங்களா? அதே மாதிரி அந்த குட்டி ஆடு என்ன பண்ணுச்சு, தள்ளி போய் அங்கே அதிகமான புல் இருக்குது அப்படின்னு நினச்சி அங்கே போய் என்ன செஞ்சுட்டு புல் சாப்பிட போயிட்டு. அப்போ மேய்ப்பன் என்ன பண்ணுவான், எல்லா ஆட்டையும் வாங்க வாங்க போகலாம் போகலான்னு என்ன செய்வான், மேன்னு என்ன செய்வான், பற்றி கொண்டு போயிட்டு இருப்பான். ஆனால் இந்த ஆடு மட்டும் என்ன செஞ்சுட்டு கண்ணு காணாமல் வேற இடத்துக்கு போயிட்டு. அங்கே ஒரு பள்ளம் இருந்துச்சு, இந்த ஆடு என்ன செய்யலை, கவனிக்கலை. அந்த ஆடு எந்த ஆடு தெரியுமா, இன்னும் முன்னாடி போகுது பாரு, அந்த ஆடு. அந்த ஆடு எல்லாரும் கொஞ்சம் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுடைய கண் திறமையை இது செக் பண்ணுறதுக்கு தான் இந்த படம். சரியா? இந்த பிக்சர். அந்த ஆடு என்ன பண்ணுச்சு, போய் என்ன செஞ்சுச்சு, ஒரு பள்ளமான இடத்துல நிறைய புல் இருக்குது அப்படின்னு ஓடி போய் என்ன செஞ்சுட்டு அந்த பள்ளத்துக்குள்ளே தெரியாமல் விழுந்துட்டு. மேய்ப்பன் என்ன செய்யலை, கவனிக்கலை. கவனிக்காமல் அந்த ஆடுகளை எல்லாம் பற்றி கொண்டு வராரு. சாயங்காலம் ஆனவுடனே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே அவர் ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஆட்டை என்ன செய்கிறாரு, எண்ணுறாரு. 1 2 3 4 5 அப்படின்னு என்ன செஞ்சுறாரு, எண்ணுறாரு. என்னன்னா எத்தனை ஆடு தான் இருக்கு, 99 ஆடு தான் இருக்கு. ஒரு ஆடு எங்க இருக்கு, காணல, பள்ளத்தில் கிடக்கு. அப்படி தானே? இப்போ வந்து மேய்ப்பன் என்ன செஞ்சார், இந்த 99 ஆடையும் பத்திரமா அந்த தொழுவத்தில் அடைச்சிட்டு இவர் என்ன போறாரு, அந்த ஆட்டை தேடி போறாரு. ஐயோ ஆடு எங்க நிக்கன்னு தேடி தேடி போறாரு. மேன் கூப்பிட்டு போறாரு. அங்க பார்த்தா அங்க ஒரு பெரிய பள்ளத்துல இந்த ஆடு என்ன செஞ்சுட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ணேன், என்னுடைய மேய்ப்பன் சொல்ல கேட்காம இந்த பள்ளத்துல வந்து விழுந்துட்டேனே, நைட் ஆயிட்டேன், ரொம்ப இருட்டாயிட்டேன்னு பயந்து போய் என்ன செஞ்சுட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்கு. அப்ப இந்த மேய்ப்பனோட சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஆட்டுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருந்த உடனே இந்த மேய்ப்பன் சத்தத்தை கேட்ட உடனே இந்த ஆடு என்ன செஞ்சுச்சு, அதிகமா சத்தம் போட்டுச்சு. சத்தம் போட்ட உடனே அந்த மேய்ப்பன் ஓடி வந்து என்ன செஞ்சாரு, இந்த ஆட்டை அப்படி அன்பா என்ன செஞ்சாரு, அரவணைத்து தோல்ல எடுத்து வச்சுக்கிட்டாரு. சரியா? இதே மாதிரி தான் நாமளும் அப்படி தானே. அந்த மேய்ப்பன் அந்த ஒரு ஆட்டை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு மற்ற ஆடுகள் கூட என்ன செஞ்சாரு, அடைத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இதை மாதிரி தானே நாமளும் இருக்கோம். அப்படி தானே? நம்ம ஏசப்பா சொல்றத கேட்காம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பாவத்தில் வழி விலகி போகிறோம். ஆனால் ஏசப்பா நம்மளை விடுவாங்களா? விடமாட்டாங்க. உங்களை ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த 99 ஆட்களை காட்டிலும் அந்த ஒரு ஆட்டை தான் என்ன செய்வாங்க, ஏசப்பா அதிகமாக நேசிப்பாங்க. அன்பே பெரியது. அப்படி தானே? அன்பு மாறாது. ஏசப்பா நம்ம மேலே வச்சிருக்க அன்பு என்றைக்குமே மாறாது. அதனால அந்த ஒரு ஆட்டுக்காக என்ன செய்வாங்க, திரும்பி வருவாங்க. உங்களை மாதிரி ஒரு குட்டி ஆட்டுக்காக தான் ஏசப்பா என்ன செய்வாங்க, திரும்பி வந்து உங்களையும் என்ன செய்வாங்க, திரும்ப அந்த மந்தையோட சேர்த்துக்குவாங்க. சரியா? இப்போ கொஸ்டின் கேட்கலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் மிலிட்ரி பொசிஷனில் உட்காந்துங்க. கதை நல்லா இருந்ததா? கவனிச்சிங்களா? சரி, ப்ரேயர் பண்ணலாமா? ஜெபம். கண்ண மூடு. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் ஏசப்பா நாங்கள் அன்பே பெரியது என்கிற தலைப்பில் ஏசப்பா 10 நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கிறோம் ஏசப்பா. இந்த விபிஎஸ் 10 நாளே எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க ஏசப்பா. அன்பே பெரியதுன்னு நாங்கள் கற்றுக்கொண்டது போல் ஏசப்பா நாங்கள் மற்றவர்கள்கிட்ட அன்பாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிற பாடல்கள், வசனங்கள், கதைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. இன்னும் வராத தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ஏசப்பா. அநேக பிள்ளைங்க வந்துங்க பங்கு பெற நீங்கள் உதவி செய்யுங்க. ஆசிரியர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தேவையான ஞானத்தை தந்து எங்களை வழி நடத்துங்க. மீதியான ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உம்மையே நேசிக்க நம்பி ஜெபிக்க ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும்.
pray. Teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day. Amen. எல்லாரும் அப்படியே கீழே உட்காருங்க. ஜூஸ் குடிச்சிங்களா? எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? அப்போ நம்ம ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு கேம் விளையாட போகிறோம், சரியா? எல்லாரும் பார்க்க ரொம்ப சோர்வாக பாவமாக உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் நம்ம பறக்க போகிறோம். அமைதியாக உட்காருங்க, அப்போ தான் பறக்க முடியும். சோம்பேறி, மிலிட்ரி. இப்போ நம்ம எல்லாரும் பட்டர்ஃப்ளையாக மாற போகிறோம். பட்டர்ஃப்ளைக்குள்ளே ரெக்கை விரிங்க எல்லாரும். பார்த்து பக்கத்தில் உள்ள மூக்கை குத்திடாதீங்க. பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை பறக்குது. நல்லா காற்றுல பறங்க, நல்லா ஃப்ரீயாக பறங்க. அப்படி பறந்துட்டே இப்படி கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட 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 கிட்ட. அப்படிதான் அப்படிதான். இன்னும் கொஞ்சம். இங்கே இல்லைம்மா, இங்கே கண்ணத்துக்கிட்ட. சிக்கி சிக்கி சாச்சா, கொஞ்சி கொஞ்சி சாச்சா, சிக்கி சா, கொஞ்சி சா, சிக்கி கொஞ்சி சாச்சா. நல்லா இருந்துச்சா? இன்னொரு டைம் பண்ணலாமா? பறக்கலாமா? சரி, பட்டர்ஃப்ளை இறக்கி வரீங்க. எல்லா பட்டர்ஃப்ளையும் பறங்க, நல்லா பறங்க. பறந்து பறந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கையை கிட்ட கொண்டு வாங்க. கிட்ட 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 கண்ணத்துக்கிட்ட. சிக்கி சிக்கி சாச்சா, கொஞ்சி கொஞ்சி சாச்சா, சிக்கி சா, கொஞ்சி சா, சிக்கி கொஞ்சி சாச்சா. இப்போ நான் சொல்லுவேன், நீங்களே செய்யணும், சரியா? பட்டர்ஃப்ளை பறங்க. அழகாக பறக்கீங்களே, பார்க்கவே அழகாக இருக்கு. அப்படியே கிட்ட கொண்டு வாங்க, கண்ணத்துக்கிட்ட கொண்டு வாங்க. சிக்கி சிக்கி சாச்சா, கொஞ்சி கொஞ்சி சாச்சா, சிக்கி சா, கொஞ்சி சா, சிக்கி கொஞ்சி சாச்சா. அழகா இருக்கு. எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா? யார் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க? முன்னாடி வந்து பண்ண போகிறீங்களா? பாய்ஸில் ஒரு ஆள் வாங்க, சீனியர் பாய்ஸில் ஒரு ஆள். சரி, என்ன ஒழுங்காக பண்ணலைன்னா முன்னாடி வரணும், சரியா? எல்லா பட்டர்ஃப்ளைஸும் மூணாவது பாட்டு எடுங்க. யாரெல்லாம் பட்டர்ஃப்ளை அவங்க மட்டும் பாட்டு புக் எடுத்து காட்டுங்க. சூப்பர். மூணாவது பாட்டு படிக்கலாமா? கையில் இருக்க பிஸ்கட் எல்லாம் உள்ள வச்சுட்டு நம்ம பாட்டு படிக்க போறோம். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது, சினமடையாது, தீங்கு செய்யாது, சினமடையாது, தீங்கு செய்யாது. அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். கதை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் கதை பிடிக்கும்ல?
இப்போ ஜெஸ்ஸி அக்கா ஒரு கதை சொல்ல போறாங்க. கதை யாருக்கெல்லாம் வேணும்? வேணுமா எல்லாருக்கும்? சரி, அமைதியா இருந்தாதான் கதை. சரியா? சரிங்க, கவனிங்க. இப்படா வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது, ஏனி நான் உனக்கு அப்பாவும் இல்லை, நீ எனக்கு பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாம் அண்ணனை யார் ஏசுறா? அவங்க அப்பா ஏசுறாங்க. சரியா? சாம் அண்ணன் யாரு? அவங்க அப்பாவுக்கு ஒரே பையன். சாம் அண்ணன் எங்க இருக்காங்களா? சரி, அந்த அண்ணன் உள்ள இருக்கிட்டு நம்ம இந்த சாம் அண்ணனை வெளியே அனுப்பிடுவோம். சரியா? சரி, சாம் அண்ணன் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன். அந்த அண்ணே ரொம்ப செல்லமாக வளர்க்கப்படுறாங்க. நம்ம வீட்லேயும் அப்படி தானே, ஒத்தை கொண்டு இருந்தால் ரொம்ப செல்லம் தருவாங்க. அப்படி தானே? என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்களா? வாங்கி தருவாங்க தானே? அதே மாதிரி சாம் அண்ணனையும் அவங்க அம்மா அப்பா ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சாம் அண்ணன் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துக்கிட்டே வராங்க. நல்லா பெரிய பையன் ஆகிட்டாங்க, காலேஜ் முடிச்சாச்சு. அப்போ காலேஜ் டைமில் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. அது அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது, ரொம்ப கண்டிக்கிறாங்க. ஆனால் அந்த அண்ணே கேட்கவே இல்லை, ஏன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாச்சு. அப்படி தானே? இனி சொன்னால் யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்படி தானே? அதே மாதிரி இந்த சாம் அண்ணனும் அவங்க வீட்டில் என்ன சொன்னாலும் கேட்குறதே கிடையாது. அவங்க அப்பா ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, கோவத்தில் நீ வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிட்டாங்க. சாம் அண்ணனை திட்டுறாங்களா அவங்க அப்பா? சாம் அண்ணன் வேற இப்போ ஒரு வாலிப பையன். அப்படி தானே? எல்லாம் ரத்தம், அது சூடு கண்டு என்ன ஆயிட்டு, நீங்கள் என்ன சொல்கிறது, நானே வெளியே போகிறேன், உங்கள்கிட்ட இருந்தால் தான் எனக்கு சோறு கிடைக்குமா, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் வெளியே போய் வேலை பார்த்து எனக்கானதை நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமண்ணன் என்ன பண்ணிடுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போனால் இந்த காலத்தில் படித்த படிப்புக்கு யாருக்காவது ஒழுங்கான வேலை இருக்கா? உள்ளதுக்கே இல்லை. இனி சாமண்ணனுக்கு மட்டும் யார் கொடுக்க போகிறா? அப்படி தானே? சாமண்ணன் என்ன பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர் போடுறாங்க, அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைக்கு காசு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக அவங்க நினச்சதை பண்ணுறாங்க, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படி தானே? ஆனால் அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, வீட்டில் யாரும் இல்லை, தனியாக இருக்காங்க. அப்படி தானே? ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த எனக்கு வீட்டு ஞாபகம் வருது, அம்மா அப்பா ஞாபகம் வருது. 2 நாளாக ஒழுங்காகவே தூக்கம் வரல, சாப்பிட முடியலை, தூங்கி பார்க்காங்க, கனவுல யார் தான் வரா, அப்பா அம்மா தான் வராங்க. அப்போ யோசிக்காங்க, சே நம்ம சாப்பிடலைன்னா நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க, வாயில் ஊட்டி விடுவாங்க. அப்படி தானே? ஊட்டி விடுவாங்க தானே? சாப்பிடலன்னு திங்கலன்னா போன விட்டுருவாங்களா உங்கள் வீட்டில்? சாப்பிடுமா என் தங்கம் அப்படின்னு கொஞ்சுவாங்கல்ல பக்கத்தில் உட்காந்து. அப்படி யார் வீட்லையும் பண்ண மாட்டாங்களோ? பண்ண மாட்டாங்களா? ஐயே, அப்போ வீட்டில் போய் கேளுங்க, என்ன வீட்டில் போய் எனக்கு ஊட்டி விடுங்கன்னு சொல்லுங்க எல்லா அம்மாட்டையும். அப்போ சாமண்ணே அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. படமே கட்டல். சாமண்ணே வேலை பார்க்குறாங்க பார்த்தியா, நியூஸ் பேப்பர் போடுறாங்க. சரி, அப்போ சாமன் என்ன பண்ணுறாங்க, வீட்டு ஞாபகம் வந்தானே என்ன பண்ணன்னு தெரில, அப்பா அம்மாட்ட எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் போடுறாங்க. சரியா? அந்த லெட்டர் போடுதாங்க, அது அவங்க அப்பா கைக்கு போய் சேருது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்க சாமண்ணே, அப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் என் தப்பை உணர்ந்துட்டேன், நான் நம்ம வீட்டுக்கு வரலான்னு ஆசைப்படுறேன், நீங்கள் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் வர 10ஆம் தேதி ட்ரெயினில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு தெரிகிற மாதிரி ஒரு மரத்தில் ஒரு வெள்ளை கொடியை கட்டி வைங்க, நான் அந்த கொடி கட்டியிருந்தேன்னா நான் ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி நம்ம வீட்டுக்கு வருவேன், அப்படி இல்லைன்னா நான் அந்த ட்ரெயினில் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த லெட்ரு சாமண்ணனோட அப்பாவுக்கு கிடைக்குது. 10ஆம் தேதி ஆயிட்டு சாமண்ணே ரொம்ப சந்தோஷமாக ஏறுறாங்க ட்ரெயினில். ஆனாலும் அந்த நேரத்தில் ஒரு பயம், நம்ம அம்மாவையும் அப்பாவும் எவ்வளோ திட்டி கஷ்டப்படுத்திட்டோம், அம்மாவும் அப்பாவும் கோபத்தில் இருப்பாங்களே, கொடி கட்டியிருப்பாங்களா என்ன அப்படின்ட்டு ஒரு பயத்தோட ட்ரெயினில் போகிறாங்க. அவங்க ஊருக்கு முந்தின ஸ்டேஷன்லாம் வந்துட்டு அடுத்து அவங்க ஊர் ஸ்டேஷன் தான் வரணும். அப்போ அப்படியே ஜன்னல் வழியாக உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே என்னது இருந்துச்சு, ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் பச்சை கலரில் இலையே தெரில, அந்தளவுக்கு அங்கே என்னது இருக்குது, வெள்ளை கலரில் அவங்க அப்பா கொடியாக கட்டி வச்சுருக்காங்க. ஏன் தெரியுமா, ஒருவேளை அந்த ஒரே ஒரு கொடி கட்டி அந்த கொடி காற்றுல அத்துட்டு போயிட்டுனா அந்த அண்ணனுக்கு தெரியாது, ஒருவேளை அந்த அண்ணன் அப்படியே போயிடலாம், அப்படி தானே ட்ரெயினில் அப்பா கொடி கட்டலைன்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா,
மரத்து ஃபுல்லாக வெள்ளை கலர் கொடியாக கட்டுறாங்க. அந்த அண்ணனுக்கு ஒரே சந்தோஷம். ட்ரெயின்லேருந்து இறங்கி ஓடுறாங்க. அந்த அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. தெருவை பார்த்தா அந்த தெரு ஃபுல்லாக எல்லா மரத்துலையும் என்ன தான் இருக்குது, பச்சை கலரில் இலை தெரியாமல் வெள்ளை கலரில் என்ன தான் தெரியுது, கொடியாக தெரியும், லேசாக தெரியும்னே. சரியா, மரம் ஃபுல்லாக கொடியாக கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் கையில் என்ன வச்சுருக்காங்க, வெள்ளை கொடியை வச்சு ஆட்டிட்டு அந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க. சரியா, அவங்க ஓடி போய் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் என்ன பண்ணுறாங்க, கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காங்க. சரியா, அவங்க அம்மாவும் மன்னிச்சாங்களா தானே, எனக்கு மன்னிச்சதுனால தான் ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி தானே, நம்ம அப்பாவும் அம்மாவும் அப்படி தான். நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் நம்மளை திட்டுவாங்க. அப்படி தானே, அதுக்காக நம்மளை வீட்டை விட்டு வெளியே போ, நீ என் பிள்ளை இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்களா? நம்ம அவங்க திட்டி நம்ம சாப்பிடாம இருந்தாலே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே, நான் தெரியாமல் திட்டிட்டேன், சாப்பிடு, இந்த ஒரு கை நான் மன்னிச்சிருன்னு அவங்க தான் நம்மகிட்ட வந்து கெஞ்சுவாங்க. அப்படி தானே, நம்ம தான் வீம்பில் இருப்போம். அப்போது நம்ம அப்பா அம்மா, இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க, அவங்களே இவ்வளோ அன்பாக இருக்கும்போது ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அப்படி தானே, நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதப்பை விட நம்ம தெரியாமல் நிறையா தப்பு பண்ணியிருப்போம். அப்படி தானே, அதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா, ஏசப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தானே, ஆனால் அவங்க மன்னிச்சதுனால தான், ஏசப்பா நம்ம தப்பை மன்னிச்சதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த நிமிஷம் அவங்க கிருபையால் இருக்கும். அப்படி தானே, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம அம்மா அப்பா நம்மகிட்ட எவ்வளோ அன்பாக இருக்காங்களோ அதை விட அதிகமாக ஏசப்பா நம்ம மேலே அன்பாக இருக்காங்க. அப்படி தானே, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், அன்பாக இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் நம்மளை திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நமக்கும் எப்படினாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சண்டை வரும். அப்படி தானே, நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசாமல் இருந்திருக்கோம். அப்படி தானே, ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். அவள்கிட்ட நீ பேசக்கூடாது, இவள்கிட்ட நீ பேசக்கூடாது பண்ணுவோம் தானே, அதே மாதிரி பண்ணக்கூடாது. சரியா, எல்லாருக்கிட்டையும் எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும். சரியா, பாட்டு பாடலாமா? சரி, ரெடி, ஸ்டார்ட். அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. பாவத்திலிருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தரேசு ஜீவன் தந்தாரே. பாவத்திலிருந்து நம்மை மீட்டிட பரிசுத்தரேசு ஜீவன் தந்தாரே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. சிலுவையில் தந்த இந்த அன்புதான் அயலானை நேசிக்க உன்னை ஏவுதே. இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. ஒரு காலம் ஒழியாத தேவ அன்பையே மறக்காமல் கூறிடு பாரெங்கிலும். ஒரு காலம் ஒழியாத தேவ அன்பையே மறக்காமல் கூறிடு பாரெங்கிலும். இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, இந்த அன்பு பெரியது, இந்த அன்பு சிறந்தது, அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. அன்பே பெரியது, அன்பே சிறந்தது, அன்பே யாவிலும் பெரியது. சரி, கிளாஸ்க்கு போனீங்களா? நல்லா இருந்ததா? கதைலாம் சொல்லி தந்தாங்களா? பிகினரில் என்ன கதை சொல்லி தந்தாங்க டீச்சர்? நோவா தாத்தா கதை சொல்லி தந்தாங்களா? பிரைமரியில் கதைமா சொல்லி தந்தாங்க? மோசே கதையா? சத்தமா சொல்லுங்க. மோசே கதை. ஜூனியர்ல 5 அப்பம் 2 மீனா. இன்டர்ல இன்டர் எலும்பி சொல்லுங்க. இன்டர்ல என்ன கதை சொன்னாங்க இன்னைக்கு கிளாஸ்ல? சவுல் ராஜாவின் ஞானஸ்நானமா? சீனியர்
தானியேல். சரி, கிளாஸ்லாம் நல்லா இருந்ததா? சரி சரி, மனப்பாட வசனம் சொல்லி தந்திருப்பாங்க தானே கிளாஸ்ல? ஞாபகம் இருக்கா? பிகினர்ல ஒரு யாராவது ஒருத்தங்க வந்து உங்களுக்குள்ள மனப்பாட வசனத்தை சொல்ல முடியுமா? சீக்கிரமாங்க. பிகினர்ல கொடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். தம்பிக்கு விபிஎஸ் கிளப் பண்ணலாமா? 101. வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணுங்க. பிரைமரியில யாராவது ஒருத்தர் வாங்க. துமாகோட ஆலோசனை நடவாமலும் பால்வெளம் இல்லாமலும் பரிசக்கார உட்கார்ந்து கர்த்தரோட வேதத்தில் பிரியமாக இருந்து இரம்பகம் தியானமாகிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீக்க ஓரமான நடபடி தன் காலத்து தன் கனியை தன் இளராத மரத்தை போல் இருப்பான். அவன் செயலாக வாய்க்கும். துமாகோட அப்படி இராமல் காத்து பறக்கடிக்கும் பதிலை போல் இருப்பார்கள். ஆகியால் துமாக்க நியாயத்தப்பலும் பாய்கள் நீதிமான சபையில் நிலப்பதில்லை. கர்த்தர் நீதிமான வழியாக அறிந்துருவார், துமாக்க வழியோ அழியும். வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணுங்க. ஜூனியர் பரலோகத்திலே எங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணுங்க. இன்டர் சீனியர் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் மிகுந்த இருக்கிறபடி மீறுதல் எங்களை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்கள் நான் முற்றிலும் கழுவேன், பாவமரன் சுத்திகரியும். என் மீறுதல் நான் அறிந்திருக்கேன், பாவம் எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சங்கீதம் 51:1-3 வரை. எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீனியர் வாங்க. நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஆதலால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்கள். அக்காக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளப் பண்ணுங்க. சரி, எல்லாருமே நல்லா கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க, இதுலேருந்து பார்த்தாலே தெரியுது. இப்போ சார் ப்ரேயர் பண்ணி முடிப்பாங்க. எல்லாரும் முழங்கால் போடுங்க. சார் ஜெபம் பண்ணிடலாமா? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டே பிபிஎஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா வசனம் படிச்சிங்களா? கதை பிடிச்சிருந்துச்சா? நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? ஆக்ஷன்லாம் பிடிச்சிருந்துச்சா? வெரி குட். நாளைக்கும் காலையில் எத்தனை மணிக்கு வந்துடணும்? 9 மணிக்கு, சரிங்களா? 8:50க்கெலாம் வந்துடணும், சரிங்களா? வெரி குட். இன்றைக்கி நல்ல சமத்து பிள்ளைங்களாக இருந்தீங்க. அந்த மாதிரியே நாளைக்கும் என்ன செய்யணும்? இருக்கணும். வீட்லேயும் போய் சமத்து பிள்ளைங்களாக இருக்கணும். ஓகே, சரி. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? சரி, ஜெபம். சிறு பிள்ளைகளை அழைத்து அனைத்து ஆசீர்வதித்து எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையானதொரு மதிய வேளையில் இந்த சிறு பிள்ளைகளாக கூடின இந்த தருணத்திலே அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகள் இதை இன்னும் அதிகமாக இதற்குள்ளாக வளர்ந்து பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக தொடர்ந்து வளர ஆண்டவர் உதவி செய்வீராக. அன்பு பிள்ளைகள் அன்பிலே பெருகவும், அன்பை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவும், அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்படவும் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்காக, இயக்குநர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து பயன்படுத்துவீராக. இன்றைய தினத்திலும் குளிர்பானங்களை கொடுத்த ஆண்டவரே, அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்னும் இவர்களுக்காக கொடுக்க இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலைகளும் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி செல்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும்
நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு வருஷத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உம்மையே நேசிக்க நம்பி ஜெபிக்க ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to love thee, teach me how to pray, teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day.